ஹலோ மக்களே, வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் CSAT சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் ஈஸியும் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். இந்த வீடியோவில் நம்பர் 2, 4, 8, 16 ஸோ இந்த மாதிரியான பவர்ஸ் ஆஃப் 2 இதோடைய டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதற்கு முன்னாடி நீங்கள் எதற்கு இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு இதாக இருக்கட்டும், டைம் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா ரீசனிங்கில் ஏதோ ஒன்றா இருக்கட்டும், ஒரு பசில் கொடுத்தா இருக்காங்க, உள்ள க்ளூ கண்டுபிடிக்கணும், 4 நம்பர்ஸ் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதற்கெல்லாம் நீங்கள் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் கண்டிப்பாக தேவை. டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து இல்லைன்னா உட்காந்து டிவைட் பண்ணிட்டு நார்மல் டிவிஷன் போயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஹேண்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். பெனிஃபிட்ஸ் இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது டைம் வில் பி சேவ்ட். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் வந்து சம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே கேக் வாக்கா மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். சரி, எதற்கு இங்கே வர்றீங்க, எதற்கு இங்கே நம்ம பிட்ஸ் அண்ட் பீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இட் வில் பி இன் தமிழ். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த CSATக்குன்னு தனியாக வீடியோஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் இதோட முக்கியம் வி ஆர் கிவிங் ஹோம்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம். அசைன்மெண்ட்ஸ் நாங்கள் டேர்ம் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் போட்டு டிலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணி ரிலீஜியஸாக ஒர்க் பண்ணிட்டு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ கிடைக்கும். CSAT எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி உட்காந்து நான் பார்ப்பேன் அப்படின்னா இட் வில் நாட் பி ஒர்க்கிங். சீக்ரெட் இன் யூ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வி ஹவ் கிவன் ஒர்க் அவுட் சம்ஸ் ஆல்சோ, அதையும் போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே கைஸ், வித் நோ டிலே 2 போயிடலாம். 2 2 2 2 2 2 2 ஃபர்ஸ்ட் நம்பர் 2. ஒரு நம்பர் கொடுத்து உங்களை இந்த நம்பர் வந்து 2ஆல டிவிசிபிளா இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, யூனிட் டிஜிட்னா கடைசி டிஜிட் 45 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஜிட் ஈவனா இருக்கணும், இல்லைன்னா ஜீரோவா இருக்கணும். அப்படி என்றால் அந்த நம்பர் will be divisible by 2. 45 இது வந்து odd, so straight away it is neglected. 46 ஈவனா இருக்கு. 50 odd, sorry, ஜீரோ நம்பரா இருக்கு. so these both are divisible by 2. எவ்வளவு நம்பர் 10,457 அப்படின்னு கொடுத்தாலும் it will not be divisible by 2 because இது வந்து odd. ஓகேங்களா? 2 புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது 4 which means 2 power 2. Last 2 digits must be divisible by 4 or must be zeros. Example, last 2 digits அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 100 divisible by 4. ஓகேங்களா? 4ஆல டிவைட் பண்ணி அப்படின்னா 1, 2 4s are 8, அடுத்தது 5 4s are 20. ஸோ கடைசி 2 டிஜிட்டை நீங்கள் பார்க்கணும். 196 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 96 மட்டும் எடுத்துக்கோங்க, டிவைடட் பை 4 போடுங்க. 1 2 4 இட் இஸ் ரைட். ஓகேங்களா? இந்த 96 மட்டும் எடுத்துக்கோங்க. அதுதான் 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல். அடுத்தது 2 power 3 which means 8 அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 4க்கு 100 பார்த்தோம், 8க்கு ஆப்வியஸ்லி 1000 பார்ப்போம். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12,459. இந்த 459 மட்டும் எடுத்து நீங்க 8ஆல டிவிசிபிளா இல்லையான்னு செக் பண்றீங்க. 1 8 is 8, 5 8s are 40, அப்புறம் 59. 40 என்றால் 7 8s are 56 plus 3 ரிமைண்டர் வருது. ஸோ இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8. அடுத்தது ஓகேங்களா, சிம்பிளா சொல்ல போனா 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாக்குறீங்க, 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பாக்குறீங்க. இதுவரையுமே நமக்கு வந்து போதும். இதற்கு மேல நம்ம CSATல இதற்கு மேல காம்ப்ளெக்ஸா கேட்க மாட்டாங்க. பட் இதோட கண்டினியூட்டி என்ன பாத்தீங்கன்னா 2 power 4 which means எவ்வளவு 4 into 4 16. 16 பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் 4 டிஜிட்ஸை பாக்குறீங்க. லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் இதை எடுத்துக்கிறீங்க. இது டிவிசிபிள் பை 16ஆ இல்லையான்றத நீங்க வந்து செக் பண்ணணும். அதே மாதிரிதான் 2 power 5 32 அப்படின்னா லாஸ்ட் 5 டிஜிட்ஸ். 2 power 6 64 லாஸ்ட் 6 டிஜிட் 64ல டிவிசிபிளா இல்லையான்றத
பார்க்கணும். இல்லைன்னா லாஸ்ட் 5 digits must be zeros or last 6 digits must be zeros.